கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்நாட்களில் அதிகமான விபச்சார பாவங்கள், வேசித்தனம் பண்ணக்கூடிய ஆவிகள் அதிகமாக கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பாவம் செய்வதற்கு பிசாசானவன் இந்த நாட்களிலே பலவிதமான வழிகளை அவன் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக மனிதர்களை வஞ்சித்து பாவத்திலே சிக்க வைக்க அவன் முயற்சி செய்கிறான். அது மாத்திரமல்ல, அநேகரை பாவத்தில் அவன் சிக்க வைத்து விழ வைத்து அவர்களுக்கு தேவன் ஆசீர்வதிக்க முடியாதபடி தேவனையும் மனிதனையும் அவன் பிரித்து விடுகிறான். இந்த நேரத்திலும் கூட பிரியமானவர்களே, இந்த விபச்சார பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்காகவும் நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே மிக ஆழமாக இந்த காரியத்தை சொன்னபடியினாலே நான் இந்த நேரத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்க விருப்பம் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களை, நிச்சயமாகவே இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுக்கிற உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய எந்த ஒரு அருவருப்பின் அசுத்தமான இச்சையான விபச்சார கிரியைகள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவைகள் வெளியேறும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில், ஒருவேளை உங்கள் கணவரோ மனைவியோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ எங்கோ இந்த விபச்சார ஆவிகள் கிரியை செய்யும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவைகள் முழுவதுமாக வெளியேறும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, பாவத்தில் பல வகையான பாவங்கள் உண்டு. ஆனால் இன்று நாம் ஜெபிக்க போறது இந்த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், அதாவது விபச்சார ஆவிகள். பாருங்க, மாம்சத்தை இது கெடுக்கிறது. பாவம் செய்கிறவன், இந்த விபச்சார பாவம் செய்கிறவன் தன் மாம்சத்துக்கு விரோதமாகவே அவன் பாவம் செய்கிறான். தன் சரீரத்தையே அவன் அழிக்கும்படி, தன் சரீரத்தில் பலவீனப்படுத்தும்படி அவன் இந்த பாவங்களை அவன் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவத்து நிமித்தமாக இவனுக்குள் வருவது கொடூரமான வியாதிகள். பிரியமானவர்களே, இந்த பாவத்து நிமித்தமாக சரீரத்தில் பலவிதமான நோய்கள் அவனை அண்டிக் கொள்ளுகிறது. எல்லாவற்றிற்கு மேலாக பொருளாதார பிரச்சனைகள் கடுமையாக இந்த விபச்சார பாவத்தில் சிக்கி இருக்கிறவர்களுக்கு உண்டாகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனை விட்டு பிசாசுடைய தந்திரம் உங்களை முழுவதும் அது பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த பாவம் என்பதை இந்த கால வேளையிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது பிரியமானவர்களே, திருமணம் நடப்பதற்கு முன்பதாகவே ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளுவது, தன் சொந்த மனைவியை விட்டு பிறனுடைய மனைவியோடு, அதாவது இல்லை என்று சொன்னால் கணவனோடு உறவு வைத்திருப்பது, தான் விபச்சாரம் செய்வது மட்டுமல்ல, மற்றவர்களையும் அந்த பாவத்துக்குள் சிக்க வைப்பதற்கு முயற்சி செய்வது. பிரியமானவர்களே, பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் இதுதான். அவர்கள் இந்த பாவத்தில் சிக்கி இருப்பார்கள், அந்த விபச்சார பாவத்தில் அவர்கள் இருப்பார்கள். தன்னோடு கூட வேலை பார்க்கிற, தன்னோடு கூட படிக்கிற சக தோழிகளிடத்திலே, சக நண்பர்களிடத்திலே இந்த பாவத்தை எப்படியாவது திணிக்க அவன் முயற்சி செய்வான். இதை நாம் நன்கு அறிவோம். ஆம் பிரியமானவர்களே, இதுவும் பிசாசின் மிக முக்கியமான செயல்பாடாக இருக்கிறது. எப்பொழுதும் மொபைல் மற்றும் இன்டர்நெட் மூலமாக போர்னோகிராஃபி, அதாவது விபச்சார ஆபாச படங்களை பார்க்க வைத்து அந்த கண்கள் மூலமாக சரீரத்திலே மாம்ச இச்சையை தூண்டிவிட்டு தேவனுக்கு விரோதமாக பாவங்களை செய்ய அவன் தூண்டுகிறான். பிரியமானவர்களே, இது அதிகப்படியாக போய் ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், மிருகங்களோடு புணர்ச்சி வைக்கிறவர்கள், இப்படி பல விதமான பாவங்களுக்குள்ளே அவன் அவர்களை ஈடுபடுத்துகிறான். தான் செய்வது பாவம் என்பது கூட அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்களை, மனக்கண்களை முழுவதுமாக அவன் அடைத்து அவர்களை குருடராக்கி வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 6:9 நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதே இல்லை என்று சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 5:9 சொல்லுகிறது, விபச்சாரக்காரரோடைய கலந்திருக்க கூடாது. விபச்சாரம் பண்ணுகிறவர்களோடு கூட நாம் என்ன செய்யக்கூடாதாம்? கலந்திருக்க கூடாதாம். அவர்களோடு இணைந்திருக்க கூடாது. அவர்களோடு நமக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 5:11, அப்படிப்பட்டவர்களோடு நாம் புசிக்கவும் கூடாது.
2 பேதுரு 2:14 வாசிக்கிறோம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் இவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் என்று பேதுரு எழுதுகிறார். பிரியமானவர்களே, இன்னும் வசனங்களை நான் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8, விபச்சாரக்காரர்கள் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே இவர்கள் பங்கடைவார்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, எவ்வளவு கொடூரமான பாவமாக கர்த்தர் இதை கருதுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த பாவத்தை மிக கொடூரமானதாக அவர் பார்க்கிறார். இதை அருவருக்கத்தக்கதாக அவருடைய கண்கள் பார்க்கிறது. இப்படிப்பட்டுள்ள ஜெபம் அருவருப்பாக இருக்கும் தேவனுக்கு முன்பதாக. இப்படிப்பட்டவர்கள் தேவனை தேட அவர்கள் செல்லுகிற பொழுது அது தேவனுக்கு மிகுந்த ஒரு அருவருப்பை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பாவத்தை உடையவர்கள் சபைகளுக்கோ இல்லை என்று சொன்னால் ஆலயங்களுக்கோ போவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் அதை அருவருக்கிறார். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 2:20 பார்க்கிறோம். எசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்ன செய்தாராம்? அவள் விபச்சார ஆவிய உடையவளாக இருந்தாள். இவள் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது ஊழியக்காரர்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களை படைத்தவளை புசிக்கவும் அவர்களுக்கு அவள் பழக்க வைப்பாள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவம் செய்கிறவன் ஒளியினிடத்திற்கு வரான். அவனுடைய இருதயம் அங்கே வராதபடி பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை அவன் அடைத்து வைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பாவம் வாசல் படியில் படுத்து கிடக்கும் என்று அன்றே ஆதியாகமம் 4:7 தேவன் சொன்னார். இப்படி பாவம் செய்த இந்த வேசித்தன, அதாவது விபச்சார ஆவியை உடைய எசபேலை தேவன் எச்சரிக்கிறாராம். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 2, பிரியமானவர்களே, இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன் என்று ஆண்டவர் மிக கடுமையாக இந்த இடத்துல அவர் பேசுவதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேசித்தன ஆவி என்ன செய்யுமா? ஓசியா 4:12 வாசிக்கிறோம். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. ஆம் பிரியமானவர்களே, சோதம் குமாரா பட்டணத்தை குறித்து நம் வேதத்துல பார்க்கிறோம். அங்கே பாவம் கொடூரமாய் தேவனுடைய அந்த வாசஸ்தலத்தை போய் எட்டிட்டான். அவ்வளவு பெரிய பாவம் என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, சோதோ குமாரா பாவத்தை போல இந்த நாட்களிலே பாவங்கள் மிக வேகமாக பரவி கொண்டு வருகிறது. ஆணோடு ஆண் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணோடு பெண் திருமணம் செய்து கொள்ளலாம். தங்கள் இஷ்டத்தின்படி யாருடையாவது அவர்கள் என்ன செய்ய, தங்கள் மாம்சத்தை, அதாவது தங்கள் சரீரத்தை அவர்கள் கெடுத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்குள் நாம் வந்துவிட்டோம் பிரியமானவர்களே. இந்த விபச்சார ஆவியிட்டிலிருந்து நீங்கள் நிச்சயமாக விடுதலை பெற வேண்டும். இந்த விபச்சார ஆவியிடத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும். அதற்கு தேவையானது உங்கள் மனமாற்றம், உங்கள் இருதயத்தை முழுவதுமாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பது, உங்களையே தேவனிடத்துக்கு நீங்கள் தியாகம் பண்ணுவது, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுக்கு ஜீவபலியாய் கொடுப்பது. எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ பிரியமானவர்களே, இதை நாம் ஆழமாக சிந்தித்து நாம் செயல்படக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் வராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு மிக முக்கியமான தடை இதுதான். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி உங்களுக்கு இருக்கிற தடை இதன் மூலமாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, குடும்பத்தில் இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் என் தேவனால் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியாது. பிரியமானவருடைய சோதம் குமாரா பட்டணத்தின் பாவத்தின் நிமித்தமாக என்ன நடந்தது? அங்கே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அந்த முழு பட்டணத்தையும் அழித்தது. பாருங்க, சோதம் குமாரா பட்டணத்தில் இருந்த லோத்து கூட அவன் அங்கே இருந்து பழக்கப்பட்டபடினாலே அவனால் அதை விட்டு வெளியே வர முடியவில்லை. தேவ தூதர்கள் அவனை துரிதப்படுத்தி பார்க்கிறார். கடைசியாக கைகளை பிடித்து அவனை வெளியே இழுத்து கொண்டு வரார்கள். அவன் தன்னுடைய மனைவியிடத்திலே தேவ தூதர்களை சொன்னார்கள், நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது, நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது. மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் வந்த இடத்தை, அந்த பாவமான அந்த பட்டணத்தை நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது.
ஆனால் சொன்னதை கேட்காமல் லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்தால் அவளை உப்பு தூணாக மாறினாள். பிரியமானவர்களே, இந்த பாவத்தை நீங்கள் விட்டுவிட்டு திரும்ப அதை திரும்பி பார்க்க கூடாது. பிரியமானவர்களே, இது அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பாவம். இந்த விபச்சார பாவம், வேஷித்தன பாவங்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய விருப்பம் நம்முடைய மனமாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த நேரத்திலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருந்த நாம் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்மிடத்தில் இப்படிப்பட்ட பாவங்கள் காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் மனம் மாற வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களிலே யாராவது இப்படிப்பட்ட நபர்கள் இருப்பார் என்று சொன்னால் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படியே உங்களுக்கு தெரிந்தவர்கள் இப்படி இல்லை என்று சொன்னாலும் தேசத்தில் நடக்கக்கூடிய பாவங்களுக்காக, இந்த கொடூரமான இந்த விபச்சார பாவங்களுக்காக, தேவன் அருவருக்கிற அசிங்கமான இந்த பாவங்களுக்காக நாம் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும். நிச்சயமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நாம் அதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாயானால் வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பு, உன் சிறையிருப்பு மாற நீ மனம் திரும்பு. மனம் திரும்பி நீ உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று நீ சொல்லுகிற பொழுது அவர் பரலோகத்திலிருந்து அதை கேட்டு உனக்கு தம்முடைய இரக்கங்களின்படி அவர் உன்னை விடுதலையாக்குவாராம். ஏசாயா 30:15 சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். எசேக்கியேல் 18:32 சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 3:8, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த விபச்சார பாவங்களுக்காக நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் அவர் கிரியை செய்வாராக. எங்கள் அன்பு ராஜாவே, அப்பா, வார்த்தைகளை கேட்ட ராஜா, இந்த ஜெபத்தில் இணைகிற யார் மேல இப்படிப்பட்ட அசுத்த கிரியைகள் இருக்கும் என்று சொன்னாலும் சரி, ஐயோ என்னால் விட முடியல, நான் என்ன செய்யட்டும் இந்த அங்கலாய்க்கிறவர்களுக்கு இன்று நீர் விடுதலை கொடுக்கிறீரப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் நீர் விடுதலை கொடுக்கிறீர். இப்பொழுதே நீர் கட்டவிழ்கிறீர் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே நான் வார்த்தையை அனுப்பி நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது உருவிய பட்டயத்தை போல இந்த மாம்சத்துக்குள்ள, சரீரத்துக்குள்ள, ராஜா, அந்த இருதயத்துக்குள்ள அதை நுழையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட அருவருப்பான பாவங்களும், சிந்தையை கெடுக்கிற பாவங்கள், இருதயத்தை கெடுக்கிற பாவங்கள், ஹல்லேலூயா அப்பா, மாம்சத்தை கெடுக்க நினைக்கிற இந்த பொல்லாத விபச்சார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. எப்படிப்பட்ட யெசபேலின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவிகள், விபச்சாரத்தை தூண்டக்கூடிய சர்ப்பத்தின் கிரியைகள் இந்த நேரத்தில் வெளியேறட்டும். எப்படிப்பட்ட ஆண் புணர்ச்சியை கொடுத்து பிள்ளையோட இருதயத்தை கெடுத்து தவறான படங்களை பார்க்க வைத்து வாலிப பிள்ளையோட இருதயத்தை ஹல்லேலூயா அப்பா கெடுக்க நினைக்கிற எந்த பிசாசுகளும், எந்த சத்துருக்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஜபிக்கிற இந்த நேரத்தில் தேவ வல்லமை அவர்கள் மேல இறங்கட்டும் அப்பா. மனம் திரும்பி ஐயோ இந்த பாவத்தை என்னால் விட முடியல, இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லுகிற பொழுது ராஜா இப்பொழுதே உம்முடைய இரத்தம் அவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும் அப்பா. ராஜா, இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி நான் இந்த பாவத்தை விட்டுவிட முயற்சி செய்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற கரங்களை நீர் பிடித்து இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை நீர் தூக்கி விடுவீரப்பா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமல்லடி. ஆமா ராஜா ஏசப்பா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் காணக்கூடிய இந்த சோதம் கொமாரா பட்டணத்தில் உள்ள அந்த கொடூரமான இந்த பாவங்கள் நிறைந்திருக்கிற இந்த பூமியிலே ராஜா உம்முடைய பிள்ளைகள் அதனால் தீட்டுப்பட்டு இருப்பாள் என்று சொன்னால் இந்த நேரத்தில் இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கழுவட்டும். ஹல்லேலூயா. தன் குடும்பத்தில் காணக்கூடிய, ஒருவேளை தன் கணவருடைய வாழ்க்கையில், தன் மனைவியுடைய வாழ்க்கையில், பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஐயா இயேசப்பா இந்த பாவங்களை கண்டு இது நிமித்தமாக வேதனையோடு இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தில் தானே இதுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது என் தேவனுடைய கரம் அவர்கள் மேலும் இறங்கட்டும் அப்பா. இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. எந்த பொல்லாத பிசாசுகளுக்கும் இடமல்ல, எந்த விபச்சார ஆவிகளுக்கும் இனி இடமல்ல. கேட்கிற பொழுது இப்பொழுது தேவ வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சத்துருவே உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுவேன். எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். அருவருப்பின் ஆவிகள் ஹல்லேலூயா மீண்டும் மீண்டும் வந்து விபச்சார வேஷித்தனத்தை பண்ணக்கூடிய அந்த பொல்லாத பிசாசுகள், அடிமைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள், பிள்ளையோட சிந்தையை வந்து கெடுக்கிற அசுத்த கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. ராஜா, தவறான உறவுல இருக்கிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். எஸ்டர்டே அருவருப்பின் ஆவிகள் இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா.
ஹல்லேலூயா. வேசித்தனம் பண்ண தூண்டுகிற எல்லா பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் காட்டுகிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது இப்படிப்பட்ட பிசாசுகள் எல்லாம் அலைக்கழித்து அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எசபேலின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவிகளே, இப்பொழுதே பிள்ளைகள் மேலிருந்து உன் கையை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். நீ எப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ளே பிள்ளைகளை வைத்திருந்தாலும் சரி, இந்த வார்த்தை கேட்கிற இந்த நேரத்தில் ஜீவன் அந்த பிள்ளைகளுக்குள்ளே பாயும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கும். இயேசுவின் நாமத்தினால் உன் கட்டுகள் பரிசுத்த ஆவியின் அக்கினியால் இப்பொழுது அவைகள் எல்லாம் கட்டுகள் எல்லாம் பட்சிக்கிற அக்கினியால் இப்பொழுது அவைகள் பொசுங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். எப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ளே பொல்லாத பிசாசே நீ பிள்ளைகளை கட்டி வைத்திருப்பாய் என்று சொன்னாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிற இந்த நேரத்தில் தானே அல்லேலூயா, மகிமையின் ராஜா இப்பொழுதே கிரியை செய்வாராக. வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் கிரியைகள், அலைக்கழிக்கும் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும். எப்படிப்பட்ட அருவருப்பின் ஆவிகளும் விபச்சார ஆவிகளும் அல்லேலூயா, ஓரினை சேர்க்கை பண்ணக்கூடிய அல்லேலூயா எந்த பிசாசுகளும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மிருகங்களோடு கூட புணர்ச்சி வைக்கக்கூடிய பொல்லாத இருதயத்தை கொடுக்கக்கூடிய அசுத்த ஆவிகள், தன் மாம்சத்தையே கெடுக்க வைத்து அவனை தீமைக்கு நேராக கொண்டு சென்று அவனை நரகத்துக்கு நேராக பாதாளத்துக்கு நேராக இழுத்துச் செல்லக்கூடிய எந்த பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது அந்த கிரியைகளை கட்டுகிறேன். எல்லா சத்துருவின் கிரியைகளும் முறியடிக்கப்பட்டு போகணும். இதை கேட்கிற பொழுது பிசாசுகள் நடுநடுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்கள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். சரீரத்தை விட்டு அவை எல்லாம் வெளியேறட்டும். பொல்லாத ஆவியே, இப்பொழுதே நான் இயேசுவின் நாமத்தை கொண்டு கட்டளையிடுகிறேன். நீ எப்படிப்பட்ட கிரியைகளுக்குள்ள, எப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ள, எப்படிப்பட்ட ஆழத்துக்குள்ள பிள்ளைகளை நீ கொண்டு சென்றிருந்தாலும் சரி, என் ஆண்டவர் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் வந்து இருக்கிற என் ஆண்டவர், அங்கேயும் கரம் கொடுத்து தூக்குகிற என் தேவன், அவர்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு பேசுகிறேன். பொல்லாத ஆவியே, எசபேலின் ஆவியே, விபச்சார ஆவியே, வேசித்தனத்தின் ஆவியே, உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். எல்லா அருவருப்பான எண்ணங்களும் பிள்ளைகளுடைய சிந்தை விட்டு வெளியேறணும் அப்பா. மாம்சம் முழுவதுமாக இயேசுவின் இரத்தத்தால் இப்பொழுது கழுவப்படட்டும் அப்பா. ஒரு மனமாற்றத்திற்குள் வந்திருக்கிற பிள்ளைகள் ராஜா, அந்த வார்த்தையை கேட்டு நான் மனம் திரும்புகிறேன், மனம் மாறுகிறேன், ஆண்டவரே என்னை விடுவியும், என்னை இந்த கட்டுகளிலிருந்து அவிழ்த்து தாரும், எல்லாவற்றிற்கும் மேலாக என் கணவரை விடுதலையாக்கும், என் மனைவியை விடுதலையாக்கும், என் பிள்ளைகளை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது அப்பா உமக்கு உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நின்று ஜெபிக்கிறார்களோ, விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார்களோ, இப்பொழுதே என் ஆண்டவர் நீர் அவர்கள் கட்டுகளை நீர் அவிழ்ப்பீரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு அதற்கேற்ற பதிலை தருகிறவர் சுவாமி. அமராஜா பிள்ளையோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை காண்பார்கள். யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு இந்த ஜெபத்தில் இந்த வார்த்தையிலே அவர்கள் இணைந்து உண்மையாய் தங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, இப்பொழுதே அவர்கள் சரீரத்திலிருந்து பிசாசுகள் வெளியேறும், அசுத்த ஆவிகள் வெளியேறும், விபச்சார ஆவிகள் வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து இப்பொழுது விடுதலை உண்டு. எப்படிப்பட்ட ரகசிய பாவத்துக்குள்ளும் இருந்து உங்களுக்கு இப்பொழுது விடுதலை உண்டு. இப்பொழுதே விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் உணர்த்துவார். பிரியமானவர்களே, விட்டுக் கொடுங்கள். இயேசுவே என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லுங்க. இந்த பாவத்தை நான் மீண்டும் செய்ய மாட்டேன் என்று அறிக்கை பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் மீண்டும் உங்களை இந்த அருவருப்பான பாவத்துக்குள்ள திணிக்கிற இந்த பிசாசுகளுடைய கிரியைகள் இன்றே முறியடிக்கப்பட்டு போகும் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதையும் முறியடிக்கப்பட்டு போகும் இயேசுவின் நாமத்தினால். இந்த நிமிஷமே அவைகள் அழிக்கப்பட்டு போகும் முழுவதுமாக இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ராஜா, வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுதலை ஆக்குகிறீர், அதற்காக நன்றி. விபச்சார வேசித்தன ஆவிகளிடத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறீர், அதற்காக நன்றி அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த கடைசி நாட்களில் உங்களுடைய பிள்ளைகள் உமக்கண்டு அப்பா ஹல்லேலூயா வைராக்கியமாக நிற்க ஹல்லேலூயா இயேசப்பா, அந்த பரலோகத்துக்கு நேராக இந்த பிள்ளைகள் வர என் ஆண்டவர் நீங்கள் உதவி செய்யணும் அப்பா. கரத்தை பிடித்துக் கொள்ளும் அப்பா. பிள்ளைகளை வழிநடத்தும், சாட்சியுள்ள பாதையில நிறுத்துவீராக என்று சொல்லி உம்முடைய பொன்னான கரங்களிலே நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.